கமலஹாசன் ஒரு பெரிய டானாக இருக்கிறாரு. அங்கே அவர் வந்து ஒரு இடத்துல ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. போகிற இடத்துல பார்த்தா தவறாக வந்து பேப்பர் போட வந்த ஒருத்தரின் மேலே துப்பாக்கி பாய்ஞ்சு அவர் இறந்து போகிறாரு. பார்த்தா அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. 2 சின்ன சின்ன குழந்தைங்க, ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று. பெண் குழந்தை அந்த கூட்டத்தில் எங்கேயும் மிஸ் ஆயிரும். ஆண் குழந்தை மட்டும் இருக்குது. அந்த ஆண் குழந்தையை வந்து இவர் தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு. அந்த குழந்தை தான் சிம்பு. இவர் ஒரு டானாக இருக்கிறார். வளர்ந்து வரப்போ அந்த டானுடைய பாடி கார்டு மாதிரி அடுத்த கட்டத்தில் சிம்பு இருக்கிறார். அந்த அண்ணன் அந்த ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவருக்கும் சிம்புவுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்படுது. முரண்பாடு ஏற்பட்டவுடனே அதில் என்ன நடந்துச்சு, அதில் வந்து யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிறது கதை. கமலஹாசனுக்கு வந்து ஜோடியாக அபிராமி, காதலியாக த்ரிஷா அப்படிங்கிற 2 கேரக்டர் பண்ணுறாங்க. நிறைய ஜோஜோ ஜார்ஜ், நாசர் வந்து ஒரு அண்ணனாக நடிக்கிறாரு. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. ஒருத்தர் ததெடுத்து வளர்க்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அதனால் என்ன பிரச்சனை, அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணாங்க, இதில் யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வி அடைந்தார், யார் உயிரோடு இருந்தார், யார் இறந்து போனாருங்கிறது. இப்போ சிம்பு கூட சேர்ந்து சிம்பு, கமல் இவங்க ஒரு கேங்காக இருக்கிறாங்க. இன்னொரு கேங் இருக்கிறாங்க. இந்த 2 கேங்குக்கும் அடிக்கடி சண்டை வருது. இதனால் நிறையா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃபைட்டுக்கு மேலே போகுது. இதெல்லாம் வந்து படத்தினுடைய அந்த ஒன்லைன் கதை.